தெரியும், சம்மர் கட்டிங் பண்ண 7th ஸ்டாண்டர்ட் பையன் மாதிரி இருக்கேன்ல, தெரியும். இன்ஸ்டாகிராம்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு மீம் பார்த்தேன். திடீர்னு கடவுள் நம்ம முன்னாடி வந்து 3 பவர். சாகாமையே எப்பயுமே உயிரோடு இருக்கிறது, இம்மார்டல். செகண்ட், யார் கண்ணுக்கும் தெரியாம இன்விசிபிள் ஆயிடுறது. தேர்ட், மத்தவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்றத அப்படியே மைண்ட் ரீடிங் பண்றது. இந்த 3 பவர்ல ஒரு பவர் தான் சூஸ் பண்ணோம்னா எந்த பவரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் மீமே. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 பவர் தான் அட்ராக்டிவா எல்லாருக்குமே சூஸ் பண்ணலாம்னு தோணும். சாகவே மாட்டேனா, நான் சாகவே மாட்டேனா, இவ்வளவுதான் லைஃபா? கடுப்பா இருக்கு. யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேனா, நிஜமாவா? நயன்தாராவோட வீடு எங்க இருக்கு? நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் பண்ணிட்டேன், யாராவது என்ன பார்க்க மாட்டாங்களான்னு இருக்கு. ஆனா 3வது பவர் முக்கியமான பவர், மைண்ட் ரீடிங். ஏன் முக்கியம் தெரியுமா? நான் காட்டுறேன். ஒரு அழகான பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்ம நினைப்போம்னா, வாவ் இன்னைக்கு கிளைமேட் எவ்வளோ நல்லா இருக்கு, அந்த சன், அந்த ஸ்கை, ஹா சே இந்த பசங்க தொல்லை வேற. தேங்க் காட் நானும் அழகா இருக்கேன், இந்த நாளும் அழகா இருக்கு. இப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அந்த பொண்ணு உண்மையா என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, காலையில தலை குளிச்சுட்டு ட்ரையர் போடல, பயங்கரமா அரிக்குது, சொரியலான்னு பார்த்தா இவன் வேற பார்த்துக்கிட்டே இருக்கியான், போடாடே போங்கடா, ஐயோ கண்ணில் வேற கை வச்சுட்டு மஸ்காரா அழிஞ்சிட்டு இருக்குமே. இதனாலதான் மைண்ட் ரீடிங் முக்கியம். அடுத்த 7 நிமிஷம் நான் உங்களுக்கு அந்த பவரை தர போறேன். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்ம நாக்கை நம்மளே கடிச்சுக்கும் போது தான் நம்ம சாப்பாடை எவ்வளோ ஃபோர்ஸா கடிக்கிறோன்றதே தெரியுது. நெட்டு எவ்வளோ கேவலமாக இருந்தாலும், யூடியூப் வீடியோ ப்ளே ஆகவே முக்கினாலும், ஆடு மட்டும் எப்படி நல்ல கிளாரிட்டியில் நிற்காம ப்ளே ஆகுது. நம்ம வாண்டடாக முழுங்கினா 2 வாட்டிக்கு மேலே முழுங்க முடியாது. ஓகே ஓகே பி டி பி கியூ, இது எல்லாமே ஒரே லெட்டர் தான், வேற வேற டைரக்ஷன்ல திரும்பி இருக்கு. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வார்த்தையையும் வெறும் பார்த்துட்டு மனசுக்குள்ள படிக்காம இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு வேர்டு காட்டுறேன், அதை பாருங்க, ஆனா மனசுக்குள்ள படிக்காதீங்க. ஓகே, படிச்சுக்க தானே, மறுபடியும் படிச்சுக்க தானே. தேர்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். ஓகே, நம்மளே ஒரு செகண்ட் பயமுறுத்துறதுக்காக தான் காசு கொடுத்து பட்டாசு வாங்குறோம். வெடிக்கிற பட்டாசை விட வெடிக்காத பட்டாசை பார்த்தா தான் இன்னும் பயமா இருக்கும். உண்மையான சோம்பேறித்தனம் என்னன்னா, கிளாக் 10 நிமிஷம் ஸ்லோவா இருக்குன்னா அதை கலட்டி டைமை சரி பண்ணாம 12:20 அப்போ இப்போ டைம் 12:30 இருக்கும், 5:20 அப்போ இப்போ டைம் 5:30 இருக்கும், அப்படி நம்மளே கால்குலேட் பண்ணிக்கிறது தான். நம்ம கையோட பாமால, உள்ளங்கையால அந்த ஷோல்டரை தொடவே முடியாது. இந்த கேக்லாம் செய்யற மைக்ரோவேவ் அவன் இருக்குல்ல, அதோட அட்வர்டைஸ்மெண்ட் நான் பார்த்ததே இல்லை. டிசம்பர் 31 அன்னைக்கு அடுத்த நாள், அடுத்த வாரம், அடுத்த மாசம், அடுத்த வருஷம் எல்லாமே ஜனவரி தான். முகம் பார்க்குற கண்ணாடி உடைஞ்சா அது நிறைய கண்ணாடி ஆகுது. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம காசை வச்சுன்னு இல்லை, காசு தான் நம்மளை வச்சுன்னு இருக்கு. காசு நம்ம கிட்ட இருக்கு, ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், பில் பே பண்ணும்போது அந்த காசு ஹோட்டல் ஓனர் கிட்ட போயிடுது. அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு சம்பளம் தரும்போது அந்த காசு 4 பேர்கிட்ட போயிடுது. காசு எப்பயுமே இருக்கும், மனுஷங்க தான் கொஞ்சம் நாளாக காணாமல் போயிடுவாங்க. அப்போ காசு தான் என்கிட்ட இருந்து உங்ககிட்ட, உங்ககிட்ட இருந்து அவங்க கிட்ட, ஆளுங்க கிட்ட மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ காசு தான் நம்மள வச்சுட்டு இருக்கு. எல்லா குழந்தைங்களும் அழுதுனே பிறக்கும். திடீர்னு ஒரு குழந்தை பிறந்த உடனே சிரிச்சிச்சுன்னா டாக்டருங்கெல்லாம் பயந்துருவாங்கல்ல. நின்று இருக்கும்போது ஏதாவது ஷாக்கிங் நியூஸ் கேட்டா அப்படியே உட்காந்துடுறோம். உட்காந்துன்னு இருக்கும்போது ஷாக்கிங் நியூஸ் கேட்டா எழுந்து நிற்கிறோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வேற வேற டைம் இருக்குன்னா, ஃப்ளைட்ல ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போறது டைம் டிராவல் தான். நம்ம எத்தனையோ போட்டோ எடுக்கிறோம். நம்ம கண்ணீரஞ்சலி போஸ்டர்ல ஒரு போட்டோ ஒட்டுவாங்கல்ல, அந்த போட்டோ நம்ம ஏற்கனவே எடுத்த போட்டோல ஒரு போட்டோவா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல ஏன் லெட்டர்ஸ்லாம் ஆர்டரா இல்லாம கலைஞ்சு இருக்கு. ஜனவரி 1 பர்த்டே இருக்கிறவங்களுக்கு என் பர்த்டே போன வருஷம் தான் போச்சு,
அப்படின்னு சொல்ற சான்ஸே கிடைக்காது. எந்த கடைக்குள்ளேயும் மாஸ்க் இல்லாம உள்ள விட மாட்டாங்க. ஆனா மாஸ்க் வாங்கணும்னா கடைக்கு போய் தான் வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் மாஸ்கை எப்படி தான் வாங்குறது? டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் கலைச்சி போட்டு பண்ண ரீமிக்ஸ் தான் எல்லா புக்குங்களும். பொதுவாக எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் ஆட தெரிஞ்சா ஜெயிப்போம், ஆட தெரிலனா தோப்போம். ஆனால் ஸ்விம்மிங்ல மட்டும்தான் பண்ண தெரிலனா செத்துருவோம். கார்ல பைக்லலாம் போகும்போது ஃபோன் வந்தா, ஹலோ நான் வர லேட் ஆகும், நான் இங்கே டிராஃபிக்ல மாட்டின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. டிராஃபிக்ல நம்ம மாட்டின்னு இல்லை, நம்ம தான் டிராஃபிக்கே. நான் ஏன் திடீர்னு ரெகுலரா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன்? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மாலாம் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மட்டும் நம்ம சீரியஸா எடுத்திருந்தோம்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன வயசுல இருந்து டெய்லி எப்பயுமே நம்ம குடிக்கிறது தண்ணி தான். ஆனா யாராவது வந்து தண்ணியோட டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நம்மளால சொல்லவே முடியாது. ஏதாவது பிரச்சனைனா தூங்கி எந்திரிச்சிரு சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபோன்ல ஏதாவது பிரச்சனைனா ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபோனுக்கு எப்படி ஆஃப் பண்ணி ஆன் பண்றதோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு தூங்கி எந்திரிச்சுக்கிறதோ. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே ரெண்டே கேட்டகரியில பிரிச்சிடலாம், ரிஷிபீடியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணாதவங்கன்னு. ஒரு வகையில யோசிச்சு பார்த்தா இன்னொருத்தருக்காக கை தட்டுறது, ஒருத்தரை பாராட்டுறதுக்காக நம்மளே அடிச்சுக்கிறது. இது வரைக்கும் யாருமே ஒரு எம்டி ரூம், ஒரு காலி ரூம்குள்ள இருந்ததே இல்லை. ஒரே ஒரு 30 செகண்ட் நம்மளால எதையும் யோசிக்காம இருக்கவே முடியாது. மரத்துல இருக்கிற இலை இருக்குல்ல, அது என்ன சொல்லுவோம்? லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல he leaves, she leaves அப்படின்னா போறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை மரத்தை விட்டு அந்த இலை போறதுனால தான் அதுக்கு பேரே லீவ்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்களோ? இந்த நியூஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, 100 வயசு 110 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்காங்கன்னு. அவங்க எல்லாம் கூட பிறந்து வளர்ந்த யாருமே இப்போ இல்லாம கம்ப்ளீட்லி புது செட் ஆஃப் ஆளுங்க கூட வாழ்ந்துன்னு இருப்பாங்க. அண்ட் அந்த மாதிரி வயசானவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு 100 வயசு ஆகுதா, வாவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கை கொடுக்குறாங்கல்ல, அதை வெளியேந்து பார்க்கறதுக்கு பாராட்டுற மாதிரி தெரியலாம். ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, இன்னுமா நீங்க சாகல அப்படிங்கிறது தான். பாம்புக்கு கழுத்து நீளமா இருக்கா இல்ல வால் பெருசா இருக்கா? எனக்கு நிறைய வயசாயிட்டு டாக்டர் வந்து இன்னும் நீங்க ஒரு நாள் தான் உயிரோடு இருப்பீங்க, சாரி அப்படின்னு சொன்ன உடனே கார்ன் கர்னல்ஸ் நிறைய எடுத்து நான் வாயில போட்டுக்கினேன். அடுத்த நாள் நான் செத்த அப்புறம் என்னை எரிக்கும் போது பாப்கார்ன் வருமா? ஆக்சுவலா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ட்ரூத் ஆர் டேர் விளையாடும் போது எல்லாருமே சின்ன வயசுல ஒரு வாட்டியாவது ஸ்விம்மிங் பூல்ல பிஸ் அடிச்சிருப்போன்ற உண்மையை ஒத்துக்கணும். நான் கூட சின்ன வயசுல ஸ்விம்மிங் தெரியாம நிறைய தண்ணிலாம் குடிச்சிருவேன்.